ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. உங்களை எல்லாம் மறுபடி ஒரு கீதா யஜ்ஞம் 2வது நாள் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நேத்து நம்ம முன்னுரை பார்த்தோம், மகாத்மியம், கீதா மகாத்மியம் பார்த்தோம், ஏன் கீதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்குலேருந்து நம்ம அத்தியாயமாக கண்ணோட்டமா நம்ம பார்க்கலாம், அதனுடைய அத்தியாயத்தின் சாரங்கள். இப்ப அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறு முன்னுரை. அதாவது பகவத்கீதை அப்படின்றது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அதாவது 18 அத்தியாயங்கள், 6 6 6 6 3s are 18. அது போல 3 பகுதிகளாக. முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம் அது பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் 7 to 12 பக்தி யோகம், 13 to 18 ஞான யோகம். அப்புறம் இது எப்படி வந்திருக்கிறது, நாம எந்த புஸ்தகத்தை இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம், பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அவர் அந்த குரு பரம்பரை, அவருக்கு யாரு வழி நடத்தினா, யார் யாருடைய பாஷ்யத்தை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த விளக்க உரை கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரர் அப்படின்ற ஒரு ஆச்சாரியரோடையும், ஸ்ரீ பலதேவ வித்யாபூஷணர் அப்படின்ற ஆச்சாரியரோடைய விளக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த பகவத்கீதை உண்மை உருவல் புஸ்தகத்தை கொண்டிருக்கார். இது பல ஆச்சாரியர்களையும் படித்து பாஷ்யம் கொடுத்ததை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க பார்க்கலாம், சில காடுகள் அல்லது கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை பெய்திருந்தால் அங்க புல் மண்டி போகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த இடத்தை கடக்க வேண்டும் என்றால் அந்த வழியை நாம கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கும். ஆனால் ஒருவர் நடக்கிறார், அப்புறம் ஒருவர் நடந்தா மட்டும் இல்ல, ஒரு 10 பேர் நடக்கிறாங்க, தொடர்ந்து ஒரு 4-5 நாள் நடக்கிறாங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை அதுல உருவாகிவிடும் இல்லையா? இப்ப நம்ம பார்க்லயே கூட பாக்குறோம், நம்ம போற இடங்கள்ல சிமெண்ட் பாதை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த புல்லுக்குள்ள நடந்து இன்னொரு பக்கம் போனா குறுக்கு வழியா இருக்குங்கிறதுக்காக மக்கள் அடிக்கடி அதுல நடந்திருந்தாங்கன்னா அதுலயும் ஒரு ஒத்தையடி பாதை ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? ஒருவர் நடக்க நடக்க எப்படி ஒரு பாதை உருவாகிறதோ, இப்ப ஒருவராக நடந்திருந்தா அது ஒத்தையடி பாதையா இருக்கும். அதுவே பல வண்டிகள் போக தொடங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னாகும்,
அந்த வண்டிப்பாதை போல அகலமான பாதையாக அது மாறும். அது நிறைய இருக்கும். ஸோ போறவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஒண்ணா போலாம், பெரிய வண்டிகள் கூட போலாம். அது போல அந்த பாதை உருவாகிவிடும். ஸோ அது போல எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் அந்த பாதையில் நடக்கிறாரோ அந்த பாதை தெளிவடைந்து கொண்டே வரும், மற்றவர்கள் பார்ப்பதற்கு அது தெளிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே இதை வந்து நீங்க சாஸ்திர கல்விக்கு பாருங்களேன். எப்படி அப்படின்னா, வேத ஞானம் அப்படிங்கிறது வந்து புரியாத புதிராக தான் இருக்கும். ஆனால் அந்த புதிரை படித்து படித்து தெளிவுபடுத்தி அதற்கு வந்து ஓதுதல் ஓதுவித்தல் அப்படின்றதுதான் ஆச்சாரியர்களுடைய கொள்கையே. எப்போதும் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வாங்க. அப்படி அவர்கள் படித்து புரிந்ததாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை இன்னும் அதிகமாக அதிகமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வாங்க. அப்படி சொல்லும்போது படித்து படித்து இன்னும் அடுத்தவங்க படிக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது இன்னும் தெளிவடைந்து கொண்டே வரும். தெளிவான விளக்கங்கள் வந்து 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 அது இன்னும் மிக தெளிவான ஒரு பாதையை பின்னால் படிக்கிறவர்களுக்கு வகுத்து கொடுத்து விடும் இல்லையா? படிக்க படிக்கத்தான் நமக்கு வந்து அதனுடைய பலனை உணர முடியும். படித்து அதை பயன்படுத்தினால்தான் அதனுடைய பலன் உணர முடியும். இப்பவே பாருங்க, ஒரு பவுடர் வச்சிருக்கோம், ஒரு சோப்பு வச்சிருக்கோம், ஒரு கிரீம் வச்சிருக்கோம், ஏதோ ஒண்ணு அதை பயன்படுத்தினாதானே அதோட பயன் என்ன, அதனுடைய பலன் என்னன்னு நாம உணர முடியும். ஒரு மருந்து வச்சிருக்கோம், அதை வந்து தேய்ச்சிக்கிட்டாதானே அது என்ன பண்ணுதுன்னு, அது அதனால என்ன பலன்னு தெரியும். அதை கண்ணில் பார்க்கறதுனால மட்டும் தெரியுமா? முடியாது. அது போலதான் அந்த பாதையில் நாம் நடக்கதான் அந்த பாதை நம்மளுக்கு புலப்படும். அந்த பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு புரிபடும் அப்படிங்கிறது. ஸோ அதுபோல ஆச்சாரியர்கள் படித்து படித்து வேதங்களை உபநிடதங்களின் சாரத்தை வந்து வழங்கி இருக்கிறாங்க. அதை வந்து சமுதாயம் அதை கண்டு அந்த வழி செல்கிறது அப்படின்றது, அதனால ஞானம் பெறுகிறது. ஸோ பகவத்கீதையையும் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் தெளிவான பாஷ்யங்களை கொண்டு படித்து உணர்ந்து பகவத்கீதை உண்மை உருவில் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ள போலாம். அதாவது எந்த மனநிலையில் நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது, இதை வந்து நம்ம முன்னாடி பார்த்திருந்தா கூட ஒரு ஒரு அனைவருமே இப்ப படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த மனநிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். அதாவது சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து 500 வருடங்களுக்கு முன்பு வங்காளம் மாநிலத்துல பிறந்தவர். அவர் வந்து பிறந்தவர்னு சொல்லக்கூடாது, அவதரித்தார். அவர் வந்து கிருஷ்ணரின் அவதாரமாகவே அவதரித்தார். அவருடைய கொள்கை, அவர் செய்த ஒரே இது என்னவாக இருந்தது அப்படின்னா, பக்தியை பரப்பினார், நாம சங்கீர்த்தத்தை பரப்பினார். கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்றத வந்து நிலைநாட்டியவர் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அவர் வந்து பல ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம், அதாவது ஆன்மீக பயணம் மேற்கொண்டு இந்த நாம சங்கீர்த்தனை தனது எல்லா இடத்துக்கும் பரப்பினார். அப்ப தமிழ்நாடுக்கும் வந்தார். அவர் வந்து தென்னிந்திய யாத்திரைக்கு வந்தார். அப்ப வரும் பொழுது ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கும் வந்தார். அப்ப அவர் வந்திருக்கும் பொழுது அங்கு ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து ஒரு எளிய பிராமணர் ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறார். அதை படித்து கொண்டிருக்கும் பொழுது அது வந்து அவ்வளவு தெளிவாக ஒன்றுமில்லை. ரொம்ப உச்சரிப்பு அழகாகவோ இல்லை ரொம்ப தைரியமாகவோ அவர் படிக்கல, ஏதோ படிக்கிறார். அப்ப மற்ற பண்டிதர்கள்லாம் அவரை பார்க்கிறவர்கள் ஏளனம் செய்கிறார்கள். உனக்கு என்ன இதை படிக்கணும்னு, எதற்கு படிக்கிற, நீ என்ன படிக்கிறன்னு படிக்கிறத அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துறாங்க. எதற்காக நீ படிக்க, நீ படிக்கிறது அழகாகவே இல்லையே, இதை நீ போய் படிக்கிறியே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன பார்க்கிறார் அப்படின்னா, இந்த பிராமணர்கிட்ட ஒரு பரவசம் தெரியுது. கண்களில் கண்ணீர் வருகிறது, குரல் தழுதழுக்கிறது, அவர் உடல் வியர்க்கிறது.
உடல் சிலிர்க்கிறது. அதை பார்க்கிறாரு. எப்படி இவர் இத்தனை ஒரு ஆனந்தமாக இருக்கிறார், இவ்வளவு ஏளனமும் அவரை ஒன்றும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறார். பகவத்கீதையின் எந்த பகுதி உனக்கு இந்த பரவசத்தை தருகிறது அப்படின்னு கேட்கிறார். எந்த பகுதியை படித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் படிப்பறிவில்லாதவன், எனக்கு படிக்கவே தெரியாது. என்னுடைய குரு நீ போய் படி அப்படின்னு சொன்னார். நீ பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னு என்னுடைய குரு எனக்கு கட்டளையிட்டார். அதன்படி நான் உட்கார்ந்து படிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன மாதிரி சொன்னார். இப்ப குழந்தைகள்லாம் பார்த்திருக்கீங்களா, நம்ம என்ன ராகத்துல ஏதோ சொல்லுவோமோ அதுக்கு அர்த்தமே இருக்காது. கலகல கலங்கலான்னு ஏதோ பேசும் இல்லையா? அது போல அப்படிதான் அது பேச்ச தொடங்கும். அது போல அவர் அது தன்னுடைய குரு எப்படியெல்லாம் அதை படித்தாரோ அதை கேட்டுக்கொண்டு அது போல படிக்கிறார். அந்த புஸ்தகத்துல இதுதான் இருக்கு அப்படின்லாம் தெரியல. இவ்வளவு குழந்தைத்தனமா அவர் படிக்கல, தெளிவாக தான் ஓரளவுக்கு ஸ்லோகங்களை படிக்கிறார். ஆனா அவருக்கே அது தெரியல எந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு. ஆனா எதையோ ஒரு பக்கத்தை திறந்து வச்சு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கார். அப்ப வார்த்தைகளோ வாசகங்களோ வாயில எனக்கு நுழையல. ஆனால் அந்த ராகம், அந்த சில பதங்கள் என் மனதுல பதிந்திருக்கு. இதுதான் என்று எனக்கு புரிகிறது. அதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதையெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது என் மனக்கண்ணில் ஒரு காட்சி தெரிகிறது. அந்த காட்சி தான் என்னை பரவசப்படுத்துகிறது அப்படிங்கிறார். என்ன காட்சி அது அப்படின்னா, பார்த்த சாரதியாக நான் கண்ணனை பார்க்கிறேன். என் கண்ணன் தேர் ஓட்டியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பின்னால் அர்ஜுனன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கரு கரு கருன்னு கருநீல வண்ணனாக இருக்கிறான். அழகான வடிவத்தோடு இருக்கிறான். அதை பார்க்கும் பொழுதே எனக்கு பரவசம் வருகிறது, கண்களில் நீர் மல்குகிறது அப்படின்னு சொல்றான். அவன் தாயை போல அர்ஜுனனுக்கு வழிகாட்டி வருகிறான். அர்ஜுனன் செய்கிற தவறை சுட்டி காட்டி நீ இப்படியெல்லாம் நடந்து கொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றான். அந்த அன்பையும் அரவணைப்பையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை தான் நான் இந்த பகவத்கீதையில் காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப தன்னுடைய அத்தை மகன், தன்னுடைய ஆத்ம நண்பன், மிகவும் பிரியமானவனுக்கு கிருஷ்ணர் எப்படி தன் அன்பை பரிமாறினாரோ அந்த அன்பை காண முடிந்திருக்கிறது அந்த பக்தரால. அதாவது என் குரு படின்னு சொன்னார், நான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு படிக்கிறேன், இதைத்தான் நான் உணர்கிறேன் இதை படிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபுக்கு பரவசம் வந்துருச்சு இதை கேட்கும் பொழுது. இப்படி கூட ஒரு பக்தன் இருப்பானான்னு அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அது கிருஷ்ணரே கட்டி அணைத்தது போல. ஏனால் அவர் கிருஷ்ணரின் அவதாரம் தான். இப்படித்தான் அந்த மனம் உணர்வு, ஒருவருக்கு அந்த பக்தனுக்கு இருக்கிற உணர்வு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் பகவான் தன்னை காட்டிக்கொள்வான். இங்கே அவருடைய பரவசமும் அவருடைய மனநிலையையும் பார்த்து சைத்தன்ய மகாபிரபு தன்னை வெளிப்படுத்தி, கிருஷ்ணராகவே வெளிப்படுத்தி அவரை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். நீயே பகவத்கீதை படிப்பதற்கு சரியான அதிகாரம் உள்ளவன், என்ன சொல்றது, உரிமை உள்ளவன், தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்றார். பகவத்கீதை படிப்பதற்கு உன்னை போல பணிவு வேண்டுமே தவிர பாண்டித்துவம் தேவையில்லை அப்படின்னு சொல்றார். பக்தி வேண்டுமே தவிர புத்தி தேவையில்லை அப்படின்னு சொல்றார். அப்படியே இதுவே உனக்கு என்ன புரிந்துள்ளதோ அதுதான் பகவத்கீதையின் சாரம் அப்படிங்கிறார். அந்த கண்ணனைத்தான் உணர வேண்டும், அந்த கிருஷ்ணரைத்தான் உணர வேண்டும். அதை நீ உணர்ந்து விட்டாய், அதை நீ பார்க்கிறாய் அப்படின்னு சொல்றார். ஆகவே பகவத் பக்தி, குரு பக்தி அதுவே தகுதி. சரிங்களா? அது தவிர நம்மளுக்கு அறிவோ திறமையோ புத்தி கூர்மையோ மூளையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பக்தி அப்படிங்கிறது இந்த சாஸ்திர கல்வி இருக்கு இல்லையா, அதனுடைய சாஸ்திரங்களை படிக்க படிக்க நம்மளுக்கு நேரடி பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம் குணமாற்றம். அதுதான் நேரடியான பலன். அந்த குணமாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்முடைய மன முதிர்ச்சி, மெச்சாரிட்டி, நம்மளோட கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுக்கு மெச்சாரிட்டி வரும். அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரங்களை படிப்பதில், இந்த பகவத்கீதையை படிப்பதில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நேரடி பலன். உபரி பலன், அதாவது பை ப்ராடக்ட் என்னன்னா நம்மளோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகலாம், நம்மளுக்கு பாண்டித்துவம் வரலாம், அதாவது ஸ்காலர்ஷிப், நம்ம பெரிய ஸ்காலரா நம்மளோட மூளை வளரலாம், நம்மளுக்கு புத்தி கூர்மை ஆகலாம், எல்லாம் ஆகலாம், புரியக்கூடிய தன்மை எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம்
அடுத்தபடிதான். முதல்ல என்னது, நம்மளுடைய குணமும் நம்முடைய மனமும் முதிர்ச்சி பெறும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அது என்று எதிர்பார்த்து நாம் இதை படிப்பதில் தவறில்லை. ஸோ இப்ப நம்ம அத்தியாயத்திற்குள்ள போகலாம். இந்த மனநிலையை கொண்டு, ஒரு தாழ்மையான மனநிலையை வைத்துக்கொண்டு பகவத்கீதையை நம்ம படிக்க தொடங்கலாம். அத்தியாயம் 1 அப்படிங்கிறது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல், இதுதான் தலைப்பு. படைகள் நின்று கொண்டிருக்கின்றன, பாண்டவர் படைகள், கௌரவர் படைகள்னு. அதை கவனிக்கிறார்கள். யார் கவனிக்கிறார்? 4 பேர் கவனிக்கிறாங்க. சஞ்சயன் கவனிக்கிறார், திருதராஷ்டிரன் கவனிக்கிறார், துரியோதனன் கவனிக்கிறார், அர்ஜுனன் கவனிக்கிறார். சஞ்சயன் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னா, அவர்தான் பகவத்கீதையின் நரேட்டர், சொல்லக்கூடியவர். அவர் தான் சொல்றார். அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு நாடகமோ எதுவோ இருந்தா முன்னாடி தொகுத்து வழங்குபவர்னு, அவர் அதுதான். யாருக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு? அவரோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா திருதராஷ்டிரன். அவருக்கு கண்ணு இல்லை, ஆனா அவருக்கு தெரியணும்னு இருக்கு, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு. அதனால இந்த சஞ்சயனுக்கு வியாசதேவரினுடன் அருளால ஒரு ஞான திருஷ்டி இருக்கு. தூரமாக இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதனால ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய போரை தன் ஞான திருஷ்டியினால் கண்டு அதனை ஒரு கமெண்ட்ரி மாதிரி, ஒரு சிசிடிவி கேமரா வச்ச மாதிரி எடுத்து சொல்றார். சரியா? அதுதான் முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிர உவாச்ச. அது ஒன்னே ஒண்ணுதான் இந்த முழு பகவத்கீதையிலுமே திருதராஷ்டிரன் சொல்லக்கூடிய ஒரே ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் தான். என்னது? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவக மாமகா பாண்டவாச்சைவ கிம குர்வத சஞ்சயா அப்படின்னு என்ன சொல்றாரு அங்க? சஞ்சயா, நீ எதை சொல்லணும் அப்படின்னா, அங்கு என்ன நடக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் பாண்டவர் அண்ட் த கௌரவாஸ் அப்படின்னு கேட்கிறார். அதாவது என்னுடைய மகன்களுக்கும் பாண்டுவினுடைய மகன்களுக்கும் இடையே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரத்துல, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றார். இதற்கு பதிலாக சஞ்சயன் என்ன சொல்லியிருக்கலாம்? பின்னாடி சொல்றார் 18வது அத்தியாயத்துல, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி துருவா நீதிர் மதிர்மம அப்படின்னு சொல்றார். அதாவது எங்க யோகேஸ்வர கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க பார்த்தன் தனுர்தரனான பார்த்தன் இருக்கானோ, தத்ர அந்த இடத்துல ஸ்ரீ இருக்கும், விஜயம் இருக்கும், பூத்திர் இருக்கும், துருவா நீதிர் மதிர்மம எல்லாமே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றார். வெற்றி நிச்சயமாக இருக்கும், செல்வம் நிச்சயமாக இருக்கும், திடமான மனம் இருக்கும், எல்லாமே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றார். இதுதான் அதற்கு பதில். ஆனால் அது அவருக்கு தெரிந்தாலும் அவர் இங்கு ஒரு சேவகன். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு. அங்கு தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை அவருக்கு சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்டு செய்வார். 3வது மனிதன் போல. அதிக பிரசங்கியா நம்ம வீடுல வேலை செய்யறவங்க யாராவது இருந்தாலும் நம்ம சொல்றதை கேட்டு நடந்தாதான் நம்மளுக்கே பிடிக்கும் இல்லையா? நம்மளுக்கு மேல அட்வைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்றது கேட்காம நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கே அவங்க என்ன எப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அது போல சஞ்சயன் ஒரு உண்மையான சேவகனாக திருதராஷ்டிரனுக்கு அவர் என்ன கேட்கிறாரோ அதை மட்டுமே சொல்கிறார். அப்ப இங்க நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல போகிறார். ஆனால் இறுதியில் அவருக்கு தெரியும் இதுதான் நடக்க போகிறது என்று. ஆனால் அதை முதலில் அவர் சொல்லவில்லை. அவர் கேட்டதுக்கு இப்படி கேட்கிறாரா, என்ன நடக்கிறதுன்னு, என்ன நடக்குதுன்னு சொல்றார். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லல, இதுதான் நடக்க போகணும். என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப முதல்ல இந்த சஞ்சயன் பார்வை அடுத்து நம்ம பார்ப்போம். சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல்றார். திருதராஷ்டிரன் இப்ப அவனுடைய வார்த்தைகளால இதை பார்க்கிறார். வார்த்தைகளாக தன் மனக்கண் முன் அதனை பார்க்கிறார். அதாவது மனதின் கண் முன் பார்க்கிறார். கண் அவருக்கு இல்ல. அவர் ஆனா எப்படி பார்க்கிறார்னா, மனதின் கண்
மூலமாக பார்க்கிறார். அவருடைய நோக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனநிலை 4 விதமாக இருக்கிறது. ஒன்று சந்தேகம் வருகிறது, இன்னொன்று பயம் வருகிறது, இன்னொன்று பாரபட்சமாக இருக்கிறார், இன்னொன்று பேராசை தெரிகிறது. என்ன சந்தேகம் அப்படின்னா, அவரே சொல்றாரு பாருங்க, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. இந்த தர்மக்ஷேத்திரமா இருக்கு, இந்த கஷேத்திரம் தர்மம் நிறைந்தது. இங்கு அதர்மவாதிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய மகன்கள் போய் போரிடுகிறார்களே, அப்ப என் மகன்கள் போரில் வெற்றி பெறுவது சந்தேகம். அதான் அவரோட சந்தேகம். அதாவது அதர்மம் பக்கம் உள்ளனர், எனவே அவர்கள் வெற்றி சந்தேகம்தான் அப்படின்றது இந்த வார்த்தை மூலமாக தெரியுது. நேரடியாக அவர் கேட்கல, ஐயோ என் பசங்க ஜெயிச்சிருவாங்களான்னு கேட்கல. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொல்லும் போதே அவர் மனசுல இருக்கிற சந்தேகம் தெரியுது நம்மளுக்கு அப்படின்றதுதான் ஒண்ணு. அடுத்தது பயம். அந்த சந்தேகத்தோட பயம் சேர்ந்தே வருது. இப்படி தர்மக்ஷேத்திரத்துல இருந்து சண்டை போடுறாங்களே என் பசங்க, அதுவும் இல்லாம கிருஷ்ணர் அவர் பக்கம் அவங்க பக்கம் இருக்காரு, இவங்களுக்கு எப்படி வரப்போகுது வெற்றி? இறந்து எல்லாரும் இறக்க போகிறார்கள், அனைவரையும் நாம் இழக்க போகிறோமோங்கிற பயம் வருகிறது. கலக்கம் வருகிறது. அடுத்தது பார்த்தா, இப்படி இருந்தால் கூட அவர் ஸ்விட்ச் பண்ணல, இடம் மாறல எங்கேயும். அவர் எப்படி இருந்தாலும் அவருடைய மகன்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறார். என்ன பண்றாரு? பாண்டுவின் மகன்கள் அப்படின்னு சொல்றார். பாண்டு இறந்த பின்ன அந்த தம்பியினுடைய மகன்கள் பெரியப்பாவான இவருக்கு தான் கீழ் நடந்து இருக்காங்க. இவர் தான் கார்டியனா இருக்கார் அவர்களுக்கு. அப்ப அவர்களை தன் மகன்கள் அப்படின்னு தான் இவர் பார்க்கணும் உண்மையில் பார்க்க போனார். ஆனால் அந்த மனம் அவருக்கு இல்லை. தன்னுடைய மகன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களை என் தம்பியின் மகன்கள்னு தான் பார்க்கிறார். அதனால்தான் அவர் அதுல தன்னுடைய நாட்டை கொடுக்கவும் அவருக்கு அதனால்தான் மனம் வரவில்லை. இப்படியாக பாண்டுவின் மகன்கள் தன் மகன்கள் அப்படின்னு பாரபட்சமா பார்க்கிறார். அதுல இருந்தே தெரியுது அவருக்கு வெற்றி என்பது அவர் மகன்களுக்கு தான் வர வேண்டும்னு நினைக்கிறார். அப்ப அடுத்தது பேராசை. என்னன்னா, சொத்து அப்படிங்கிறது நாடு அப்படிங்கிறது இருவருக்கும் பாத்தியதையானது. இவங்களுக்கும் கொடுக்கதான் வேணும். ஆனால் அவருக்கு மகன் ஆசைப்பட்டு விட்டான், அதனால இவரும் இன்னும் ஆசைப்படுறார். இது ஏன் நியாயமில்லாத ஆசைதான் பேராசை. இது நியாயமே இல்லாத ஆசை. தன்னுடைய சித்தப்பார் மகன்களுக்கு கொடுக்க வேண்டும், அதை கொடுக்காமல் தானே அனுபவிக்க வேண்டும்னு நினைக்கிறான் இல்லையா, அது அவன் பேராசை. அந்த பேராசைக்கு உதவிக்கு போறார் இவர். தூபம் போடுறார். அந்த பேராசைக்கும் இவர் சாதகமாகவே இருக்காரு திருதராஷ்டிரன், துரியோதனனுடைய ஆசைக்கு. அப்ப இவர் நினைப்பதும் பேராசையாகவே இருக்கிறது. இந்த 4 விஷயங்களும் அவருடைய பார்வையில் தெரிகிறது. எந்த விதத்திலையுமே இதில் தர்மம் இல்லை. அடுத்தது துரியோதனனின் மனநிலை. அடுத்த 2வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம துரியோதனனின் மனநிலையை பார்க்கிறோம். அடுத்து நம்மளுக்கு தெரியுது, அதுல என்ன தெரியுது, அவன் பார்வையிடுகிறான். அதுல தற்பெருமையும் விசுவாசிகளிடம் கூட சந்தேகப்படுவதும் அது 2 விஷயங்கள் தெரிகிறது. என்ன தற்பெருமை அப்படின்னா, தன்னுடைய பக்கம் சேனையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், பெரிய பெரிய வில்லாளிகள் இருக்கிறார்கள்னு பெருமையாக சொல்கிறான் அவற்றை. அதாவது நாமே பெருமையாக பேசிக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் தற்பெருமை அப்படிங்கிறது யாரு பேசிக்குவாங்க அப்படின்னா, தன்னை பற்றி ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப தன்னை பற்றிய ஒரு தன்னிறைவு இல்லாதவர்கள், தன்னை பற்றிய நிறைவு தனக்கே இருக்கணும். நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கிறேன்னு தன்னை பற்றியே தான் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தற்பெருமையாக தன்னுடைய எல்லா நல்லதையும் கொட்டு தன் மேல் நிரப்பி தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த பெருமைகளை எல்லாம் கொண்டு தன்மேல் போடவில்லை என்றால் தான் ஒன்றுமில்லாதவர்கள் போல அவர்களுக்கு தோன்றிவிடும். ஆனால் அது உண்மையா? நம்மளுக்கு கிடைக்கிற பெருமைதான் நமக்கு கிடைக்கிற அடையாளமா அப்படின்னா இல்லை. நம்முடைய அடையாளம் என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு துகள் போல.
நம்ம ஒரு தூசி தான். அதுதான் நம்ம அடையாளம். நம்ம பெருமை, ரொம்ப பேரும் புகழும் எல்லாம் நம்ம அடையாளம் கிடையாது. நம்ம அடையாளம் என்பது நாம் ஒரு தூசிக்கு சமானமான ஒருவர் தான். பகவானுக்கு திருவடியில சேவை செய்ய வேண்டியவர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடையாளம். இந்த பகவான் மேல் கொள்கிற நம்பிக்கை தான் நம் நம்பிக்கை. அதுவே நமக்கு ஒரு தன்னிறைவை தர வேண்டும். அது போக நான் அப்படி இருக்கணும், என்னை பலர் இப்படி சொல்ல வேண்டும், நான் என்னுடைய நல்லதை 4 பேர் எடுத்து பாராட்ட வேண்டும், இப்படியெல்லாம் நினைக்கிறது வந்து தற்பெருமையில் சேரும். யார் இப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, தன்னில் நம்பிக்கை இல்லாதவர்கள். தன்னில் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரு? பகவான் மேல் நம்பிக்கை வைக்காதவர்கள், தன்னிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். ஒரு தைரியமா ஒருத்தர் வந்து தன்னம்பிக்கையா இருக்காங்க, தன்மேல் ஒரு பலவீனமாக தன்னை கருதாமல் இருக்கிறார்கள். ஐயோ என்ன நடக்குமோ, என்ன மதிப்பாங்களோ என்னமோ தெரியாது, ஐயோ என்ன ஒண்ணுமே சொல்லலையே, என்னை கண்டுக்கவே இல்லையே அப்படின்லாம் யாரு நினைப்பாங்க அப்படின்னா, தன்மேல் தன்னை பெரியவளாக நினைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தன்னில் நிறைவு இல்லாதவர்கள். எங்கு இருந்தாலும் நாம் அந்த இடத்திற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இன்சிக்னிஃபிகன்ட் பிளேஸ்ல இருக்கோம், அவ்வளவுதான். நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. சரியா? அது வந்து தற்பெருமை பேசுகிறவர்கள் அவர்களுக்குள்ள மாபெரும் பலவீனம் இருக்கிறது என்று அர்த்தம். தன் நிறைவு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறை குடம் இல்லாமல் குறை குடமா இருக்கவங்க தான் அப்படி தழும்பு தழும்பு தழும்பி தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் நானே சொல்லியாவது என்னை நிறைவு பண்ணிக்கிறேன், நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு அதுதான் போட்டு அவங்க மனசை நிரப்பிக்க முடியும். ஏன்னா மற்றவர்கள் சொல்லணும்னா அவர்களுக்கு வீக்காக ஃபீல் ஆவாங்க. அப்படி இல்லை, மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்றவர்கள் தற்பெருமை பேசினால் நமக்கு பிடிக்குமா? இந்த அடுத்தவங்களோட எக்ஸாம்பிளை வச்சு தான் அது நம்மளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ ஒருவர் வந்து எனக்கு அப்படி வீடு இருக்குது தெரியுமா, அங்கே அப்படி வரும், நான் அவ்வளவு செலவழிச்சிருக்கேன், இந்த கோயிலுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எப்பப்பார் அவர்கிட்ட போனாலே தன்னுடைய பிரதாபம் தான் பாடிண்டே இருப்பார். அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு போர் அடிக்கும்ல, ஐயோ ஆரம்பிச்சுட்டாரியா அப்படின்னு நமக்கு தோணும், நமக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ நாம அந்த தற்பெருமையை பேசினா எப்படி இருக்கும்? அப்ப என்ன தோணுது, இவர் எதுக்கு தேவையில்லாம பேசுறாருன்னு தோணுது. அதே போல நாம் பேசக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தற்பெருமையா நம்மளுடைய பிரதாபங்களையே பேசக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வேண்டும். தற்பெருமை அப்படிங்கிறது வந்து அகங்காரமா பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரு அப்படின்னா உண்மையிலேயே பலவீனமானவர்கள் தான் அப்படி பேசுவார்கள் அப்படிங்கிறது. சரியா? பலவீனம் அப்படின்னா பகவத் பக்தி இல்லாதவர்கள் தான் பலவீனமானவர்கள். அடுத்தது தற்பெருமை எப்போது வரும்னா, தன் மேல் நம்பிக்கை, பகவான் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான், தன்னிறைவு இல்லாதவர்களுக்கு தான் தற்பெருமை வரும். இங்கு வந்து அவனுக்கு தன்னை பற்றியே தெரிகிறது, தான் வந்து ஒரு இது சொல்லுவாங்கல்ல இன்செக்யூரிட்டி அப்படின்னு, அதாவது பாதுகாப்பின்மை, நம்மை விட்டு கைவிட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரும் இல்லையா? இப்ப 2 உறவுகள்லயே பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 3வது ஒருத்தர் வந்து அந்த 2வது ஆளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா, இந்த முதல் ஆளுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஐயோ இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்ப ஒரு பாதுகாப்பின்மை வரும், என்னுடைய உறவை நான் பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியாதோ அப்படின்னு. அப்ப அதுவும் வந்து ஒரு கோபமாக வெளிப்படும். அதுவும் தான் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றது, பாதுகாப்பின்மை. என்னுடைய உறவுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அது போல இவன் வந்து உறவு, அப்புறம் வந்து பொசிஷனுக்கும் சில சமயம் தன்னை ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கும் இந்த பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி அடிக்கடி வரும். அந்த பதவி போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது இன்செக்யூரிட்டி வரும். நம்ம சொன்னதை கேட்டவங்க 4 பேர் இருந்தாங்க அப்படிங்கும் போது தைரியமா இருக்கும். நம்ம சொல்றது கேட்கறதுக்கு அந்த 4 பேர் இல்ல, நமக்கு அந்த பொசிஷன் இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பாதுகாப்பின்மை,
ஒரு தனியாக விடப்பட்ட ஒரு ஃபீலிங், ஒரு பயம், அதெல்லாம் வரும். அதான் இன்செக்யூரிட்டிங்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய பொசிஷனை மேல வச்சுக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை இறக்கமா சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நர்காசிஸ்டிக் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, சாடிஸ்டிக்கா இருப்பாங்க. அப்படி அப்படி அந்த மாதிரி இருக்கான் இங்க அர்ஜுனன். நீ வந்து அடுத்தவர்கள் கீழ்மைப்பட்டு இருந்தால்தான் தான் வந்து உயரமாக இருப்பதாக அவனுக்கு தோன்றுகிறது. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, அதோ இந்த எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய பார்வையில் தெரிகிறது. இப்படி தன்னுடைய பக்கத்தை இப்படி அவன் புகழ்ந்து பேசுவதை பார்க்கும் பொழுது இதுதான் தெரிகிறது. என்கிட்ட அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்றான், ஆனா மனதின் ஆழத்தில் பயம் இருக்கிறது. கிருஷ்ணர் இல்ல, தன் மேல் நம்பிக்கை இல்ல, தாம் அதர்மத்தில் போகிறோம்னு அப்படி தோணல. ஆனா தன்னுடைய பலம் குறைவுதான் அப்படின்றது வந்து அவனுக்கு புரிகிறது. தன்னுடைய தோல்வி அப்படிங்கிறது வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருது. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்றான், பெருமையாக தன்னுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி தன்னுடைய பலவீனத்தை போட்டு மறைக்க பார்க்கிறான். இதுதான் வந்து அவனுடைய ஒரு மனநிலை. அடுத்தது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, தர்மத்தை விட்டு பெரிய பெரிய மகாத்மாக்களான பீஷ்ம தேவரும் துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் இவன் பின்னாடி நிற்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! அவர்களுடைய மனசாட்சிக்கு தகாத பல விஷயங்கள் இவனுடைய அரண்மனையில் நடந்தாலும், இவனுடைய சபையில் நடந்தாலும், அவற்றையெல்லாம் தாண்டியும் இன்னும் அவன் பின்னால் நிற்கிறார்கள். எதற்காக அப்படின்னா, நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நான் வந்து இவனை விட்டு, இவன் மன்னனாக இருக்கிறான், இவனை விட்டு நான் போகக்கூடாது, ஆட்சியில் இவனுக்கு துணையாக நான் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இருக்காங்க. அவர்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலும் இவனை விட்டு போகாமல் இருந்தவர்கள் அவர்களை சந்தேகிக்கிறான். எப்படி சொல்றான், முக்கியமா யார சொல்றான் அப்படின்னா, சேனை தலைவராக இருக்கிறார் இல்லையா துரோணாச்சாரியார், அவரை பார்த்து சொல்றான். அர்ஜுனன் அவருக்கு அன்புக்குரிய சீடன். அவனையோ பாண்டவ சேன தலைவனாக இருக்கானே திருஷ்டத்யும்னன், அவனையோ கொண்டு மனம் இறங்கி விட வேண்டாம் என்று எச்சரிக்கிறான். அப்படியாக இருக்கு. அடுத்ததுல இருந்து பார்த்தா 12வது ஸ்லோகத்துல பீஷ்மரின் சங்கு முழங்குகிறது. அந்த சங்கு, அவர் வந்து சோகத்தில் இருக்கிறார், அவர் முழங்குகிற சங்கும் சோகத்தையே கொண்டு செல்கிறது. அவர் எப்படி பெரிய சத்தம் வந்தா கூட அந்த சத்தத்தில் ஒரு சோகம் இருக்கிறது. ஏனால் அவர் மூச்சிலேயே சோகம் இருக்கிறது. அந்த சோகம், அந்த துன்பம், அந்த துயரம் அந்த சங்கநாதத்திலும் வருகிறது. அதனால அதை கேட்கும் போது சஞ்சயனுக்கு தோன்றுகிறது அது வந்து அவலமான ஒரு சத்தம் என்று. தோல்வியினுடைய கூக்குரல்னு இவனுக்கு தெரியுது, சஞ்சயனுக்கு தெரிகிறது. ஆனால் அதை துரியோதனன் உணரவில்லை. அப்புறம் மற்ற பறைகள் எல்லாமே முழங்குகின்றன. எல்லாம் அதுக்கு பக்கவாத்தியம் போலதான் இருக்கு. அந்த துன்பத்துக்கு இருக்க சோக மியூசிக் மாதிரிதான் இருக்கு சஞ்சயனுக்கு கேட்கும் போது. சரியா? இப்படியாக அது முடியுது. அடுத்தது பார்த்தா, இப்படி அவர்கள் பக்கத்தில் வருகிற துரியோதனாதிகர் பக்கம் வருகிற சத்தம் இப்படி சோகத்தை காட்டினாலும், இன்னொரு பக்கம் வெற்றியின் சின்னத்தை பார்க்கிறார். இரண்டு பக்கம்னாலே வெற்றி தோல்வி ரெண்டும் இருக்கு இல்லையா? அந்த வெற்றியின் சின்னங்களை பார்க்கிறார். என்ன சின்னம் இருக்கு அப்படின்னா, முதல்ல என்ன அப்படின்னா பாண்டவ சேனை, அதை பார்க்கிறான். அர்ஜுனன் தேர் தொடங்கி அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து அந்த காட்சி, ஜம் என்ற கிருஷ்ணர் இதை தேரை ஓட்டி கொண்டு வருகிறார். அவர் அந்த மிடுக்காக வந்து கொண்டிருக்கிற அந்த தேரானது வருணனை வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேர். வருணனை, அதாவது இதை பற்றிய வர்ணனை வந்து இங்க இவர் பண்றார். யாரு? சஞ்சயன் பண்றார். எப்படி சொல்றாருன்னா, இந்த தேர் வந்து வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேர் வருகிறதாம். அது வந்து அக்னி தேவர் வழங்கிய தேர். அக்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தனக்குள் அனைத்தையும் ஈர்க்கும், வெற்றி கொண்டு விடும், இறுதியாக எல்லாத்தையும் எரிக்கும் இல்லையா? இருந்துச்சுன்னா அதுதான் வெற்றி கொள்ளும் எப்போதுமே. இப்ப வந்து பல உணர்வுகள் இருக்கு அப்படின்னா, நெருப்பு இருந்துச்சுன்னா சுட்டுடும் டக்குன்னு. ஸோ வெற்றி அப்படிங்கிறது வந்து தானே சென்று வாங்கி கொள்ளக்கூடியது இந்த நெருப்பு. ஸோ அப்படி நெருப்பு பகவான், அந்த அக்னி தேவன் கொடுத்தது இந்த தேர். அது சென்ற இடமெல்லாம் வெற்றி தான் கிட்டும். ஏன்னா சென்ற இடத்துல எல்லாம் அதையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு விடும். எங்கெல்லாம் செல்லுதோ அதையும் இழுத்துரும் தன் மேல. நெருப்புங்கிறது அப்படித்தானே பண்ணும். இங்க போகுதுன்னா அதையும் இழுத்துரும்.
நெருப்பு அப்படிங்கிறது வந்து பரவக்கூடியது. ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து இந்த நெருப்பு அக்னி அப்படிங்கிற இந்த வெற்றியானது அது சென்ற இடமெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்துவிடும். அப்படியாக அது வெற்றியை காட்டுகிறது முதல்ல. அடுத்தது அக்னி தேவனுடையது, அதனால சென்ற இடமெல்லாம் பற்றி ஆட்கொள்ளக்கூடியது, எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி கொள்ளக்கூடியது. அப்படியாக அந்த தேர் முதலில் கிருஷ்ணர் இந்த இந்த இடத்துலதான் குறிப்பிடப்படுகிறார். அதுவே வந்து நல்ல வெற்றியின் சின்னம். அவர் எப்படி கூட குறிப்பிடப்படுறார் தெரியுமா? முதல்ல கிருஷ்ணர் மாதவ அப்படின்னு சொல்றார். மாதவன் அப்படின்னா திருமகள், திருமாலை விட்டு பிரியாதவள், அவனுடைய திருமார்பிலேயே வீற்றிருக்கக்கூடியவள், அதனால் மாதவன் என்று சொல்லப்படுகிறார். எப்போதுமே அவர் தனியா போனா கூட அங்க மார்பில் திருமகள் இருக்கிறாள். சோ திருமகள் இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்கும், வெற்றி இருக்கும். செல்வம் எங்க இருக்கும்? வெற்றியான இடத்துல தானே இருக்கும். ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். எங்க இருக்கும்? நீங்க வந்து அங்க வெற்றி இருந்தால் தான், ப்ராஃபிட் இருந்தால் தான் அங்க பணம் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு இடத்திலுமே திருமகள் இருந்தால் அங்கு வெற்றி நிச்சயம், செல்வமும் நிச்சயம். சோ திருமகளுடன் கூடியவரே அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறார் மாதவ அப்படின்னு. அடுத்தது திருமகள் அக்னி தேவனின் தேர் இரண்டும் சொல்லப்படுறது. இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியின் சின்னங்களாக வருகிறது. அடுத்து பார்த்தா பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷம். ஹிருஷிகேஷன் அப்படின்னா புலன்களின் அதிபதி. ஹிருஷிகேஷன் புலன்களை வென்றவர், புலன்களை அவருடைய புலன்களையும் வென்றவர், மற்றவர் புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். நமக்கெல்லாம் என்ன குறிக்கோள்? புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சோ யாருடைய திருவடியை சேர்ந்தால் நம் புலன்களை கட்டுப்படுத்தலாம்? ஹிருஷிகேஷனான கிருஷ்ணர். அதுவாக இந்த பாஞ்சஜன்யத்தை அவர் முழங்குகிறார். அந்த புலன்களை கட்டுப்படுத்தும் தன்மையாக அது இருக்கிறது. மற்ற புலன்கள் எல்லாம் காணாம போயிடுதான் புலன்கள். அப்ப அந்த பாஞ்சஜன்யம் ஒலிக்கும் போது அதான் சொல்றாங்க இல்லையா, சங்கு ஊதுறது, மணி அடிக்கிறதெல்லாம் எல்லா நெகட்டிவிட்டியும் போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புலன்லாம் அங்கங்க முழிச்சு முழிச்சு உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவிட்டி. அதெல்லாம் இல்லாம இந்த சங்கு முழங்கும் போது காதுல பூரா அந்த சங்கநாதம் வந்து நிறைச்சு நிற்கும் போது மற்ற புலன்கள் எல்லாம் வேலையற்று போய்விடும், செயலற்று போகும். அப்படியாக பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷம், இந்த பாஞ்சஜன்யத்திலிருந்து வருகிற ஒலி நம் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதாம். சரிங்களா? அப்படி இந்த சங்குகள் முழக்கம் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் தொடங்குவதற்கு முன்னால் சங்கு முழங்குவது வழக்கம் இல்லையா? ஒரு பூஜை தொடங்குவதோ ஏதோ மங்களகரமான காரியம். இங்க வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அந்த சங்க, கிருஷ்ணருடைய சங்கு, அதை அவர் முழங்குகிறார். அதற்கடுத்து சஞ்சயனுக்கே அந்த அந்த நாதம் வந்து வெற்றியை காட்டுது. அவர் மூன்றாம் அவர் தான், அவர் கேட்கறது போலதான் இது வருது. இந்த சங்கங்க நாதத்தை பற்றி இவர் யார் முழங்குறா அது அப்படின்னு அவர் வந்து யார் பக்கமுமே எடுக்கல. இருந்தாலும் அதையும் மீறி, அதாவது எதிரியின் படையில் நிற்கிறார், ஆனாலும் தன் எதிரி படையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் ஏற்படுத்துகிற அந்த சங்கநாதம் இவருக்கு வெற்றியின் ஒலியாக தோணுதுன்னா எவ்வளவு 200% தர்மம் அங்க இருக்குன்னு தெரியுது பாத்தீங்களா? அவன் யார் பக்கம் இருக்கணும்? திருதராஷ்டிரன் பக்கம்தான். அவர் என்னதான் முயன்றாலும் எதிர்கோஷ்டியில் இருக்கக்கூடிய தர்மத்தை அவனால் மறுக்க முடியவில்லை. அப்படி அடுத்தது பாஞ்சஜன்யம், தேவதத்தம், அனந்த விஜயம், பவுண்ட்ரம், சுகோஷம், மணிபுஷ்பகௌ அப்படின்னு இந்த 6 சங்கங்கள். ஒன்று பாஞ்சஜன்யம் கிருஷ்ணருடையது, அடுத்த 5 பாண்டவர்களுடைய சங்கங்களாக ஒலிக்கின்றன. அப்புறம் அனைத்து வீரமிக்க அந்த பராக்கிரமசாலி மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அவர்களுடைய சங்கை முழங்குகின்றனர். அப்படி ஒரு நாதமாக திருவிழா போல நாதம், சங்கநாதம் முழங்குகிறது. அந்த சங்கநாதம் வெற்றியை காட்டுகிறது, பாண்டவர்களுடைய வெற்றியை அங்கு பறைசாற்றுகிறது. அந்த கிருஷ்ணரின் அருகாமை இன்னொன்னு, அது ஒரு முக்கியமான அம்சம், வெற்றியின் சின்னம். இதெல்லாம் வெற்றியின் சின்னம். இப்ப அடுத்தது கிருஷ்ணரின் அருகாமை ஒரு வெற்றியின் சின்னம். இந்த சங்கநாதங்கள் பயத்தை போக்குவதாக இருக்கிறதா. அப்புறம் அடுத்தது அனுமனின் கொடி. இந்த தேரின் மேல் அனுமனின் கொடி இருக்கிறது. மகாபாரதத்துல எங்க அனுமன் வந்தான்?
அப்படின்னு பார்க்குறோமா? அதாவது கிருஷ்ணர் சாக்ஷாத் ராமபிரானே தான். ஸோ ராமர் இருக்கும் இடத்துல ஹனுமான் இப்படி இல்லாமல் இருப்பார். அதனால தான் அந்த கொடி வடிவத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து பயங்கர பராக்கிரமசாலி. அவர் வந்து ராமருக்கும் ராமருடைய தொண்டர்களுக்கும் எந்த பங்கமும் வராமல் பாதுகாக்கக்கூடியவர் இல்லையா ஹனுமான். அதனால அவர் இருக்கிறார். அவரும் ஒரு வெற்றியின் சின்னம். அவர் இருந்தால் ராமர் எங்க தோக்க போறார்? தோற்கவே மாட்டார். அது போல அதாவது படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நண்பனை உடையவன் படைக்கஞ்சானா, அனுமனை உடையவன் படைக்கஞ்சானா ஏதோ சொல்லுவாங்க. அது போல அவன் வந்து அப்படி ஒரு பாதுகாப்பு கிருஷ்ணருக்கும் அவனுடைய படைக்கும் கொடுக்க போறார். அதிவீரனாக அங்கு இருக்கிறார். அடுத்தது ஹிருஷிகேஷன் ததா வாக்கியம் அப்படின்றது இந்த இப்படியாக விவரிக்கப்படுகிறது அங்கு உள்ள நன்மையின் சின்னங்கள் அப்படின்றது. அடுத்தது அர்ஜுனன் பார்வை 4வது பகுதியாக வருகிறது. இதுல அர்ஜுனன் சொல்கிறான். முதல் ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு அர்ஜுன உவாச்சன் வர்ற முதல் ஸ்லோகம் இது. அச்சுத அப்படின்னு கிருஷ்ணர் இருக்கிறான். கீழ்மையே அடையாதவர் அர்ஜுனர் அப்படின்றதான் அச்சுதங்கிற வார்த்தை. கீழ்மையே அடையாதவர் கிருஷ்ணர். யாரு தூக்கி போட்டு மிதிச்சாலும் அவர் ஒன்றும் ஆக மாட்டார். இப்ப வந்து ஒரு முறை பாண்டவ தூதனாக கிருஷ்ணர் வந்து துரியோதனனின் சபைக்கு செல்கிறார். அப்ப வந்து தூதுவனாக வந்தவனை துன்புறுத்த கூடாது என்பது வந்து அரசியல் சட்டம். ஆனால் அதையும் மீறி என்ன பண்றான் துரியோதனன், அவர் எழுந்து நின்றால் அவர் இருக்கிற பூமி விழுவது போல ஒரு அமைப்பை செய்து அவரை உள்வாங்க வேண்டும்னு நினைக்கிறான். அவரை உள்ள வாங்கி அவரை அழிச்சிடணும்னு பார்க்கறான். ஆனால் அதிலிருந்தும் அவர் வந்து தப்பி எழுந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை அங்கு காட்டுகிறார். அங்கு ஒரு லீலை புரிகிறார். அங்கும் அவர் வந்து வீழ்ச்சி அடைவதே இல்லை. யார் வீழ்ச்சி அடைய செய்யணும்னு நினைக்கிறவர் யாராக இருந்தாலும் அவர்தான் வீழ்ச்சி அடைவார்களே தவிர இவர் வீழ்வதில்லை. அப்புறம் அவர் எந்த நிலையை எடுத்தாலும் வீழ மாட்டார். உதாரணத்துக்கு இங்க அர்ஜுனன் நண்பன், அவருடைய பக்தன், தொண்டன் எல்லாமே. அவன் வந்து நீ எனக்கு பார்த்த சாரதியாக, அதாவது சாரதியாக வர வேண்டும், தேரோட்டியாக வர வேண்டும்னு சொன்னா உடனே ஒத்துக்கிறார். நான் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. நான் யாரு உனக்கு தேரோட்டியா வர்றதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் வீழ்ச்சி அடைய மாட்டார். நான் அந்த நிலைமைக்கு வந்தா நான் என்ன அப்படியே எல்லாரும் என்னைய ஐயோ கண்ணனை பாரு அங்க போய் தேர் ஓட்டுறாரு, அவர் என்ன டிரைவரா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவே அவருக்கு ஒரு ஏற்றம் தான். பார்த்த சாரதியாக இருந்தது அவருக்கு ஒரு ஏற்றம். அது போல அச்சுத அப்படின்னு அழைக்கிறான். எங்கு இருந்தாலும் அதற்கு ஒரு தரம் பார்க்காமல் நான் சேவை செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அது உதாரணம். நாமும் எப்படி பகவத் சேவையை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு இது உதாரணம். சரியா? எந்த ஒரு நிலைக்கும் அவர் நமக்காக இறங்கும் பொழுது அவருடைய சேவைக்காக நாம் எப்படி வேண்டுமானால் இறங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். அதாவது நேரடியாக கிருஷ்ணர் சேவையை இது குறிக்குதா அப்படின்னா இல்லை. எல்லாருக்கும் நேரடியாக விக்கிரக வழிபாடோ கிருஷ்ணரின் சேவையோ கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. தாசனாக நாம் சேவை செய்ய வேண்டும். அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய தாசர்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் கொடுக்கக்கூடிய சேவை ஏதாவது இருக்கும்ல, அவர்களுக்கு உதவியாக நாம் இருப்பதே நாம் செய்யக்கூடிய பெரும் சேவை அப்படிங்கிறது. ஸோ அது எதை செய்தாலும் நாம கீழே இறங்கி போய்விட மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதான் இதைத்தான் வந்து பார்வையிடுகிறான் அர்ஜுனன். அடுத்தது சஞ்சய உவாச்சா குடாகேஷன் அப்படின்னு சொல்றாருங்க அர்ஜுனனை. குடாகேஷன் அப்படின்னா தூக்கத்தை வென்றவன். தூக்கம் அப்படின்றது வந்து அறியாமையையும் குடிக்கும். நம்ம தூங்கிட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா, அறியாமையில போயிடுறோம். அந்த தூக்கத்தை வென்றவன் அர்ஜுனன். நீ தெளிவானவன் அப்படிங்கிறத இங்க சஞ்சயன் நமக்கு ஞாபகப்படுத்துறார். உறக்கத்திலோ மயக்கத்திலோ இல்லை அவன். ஆனால் அப்படி அலர்ட்டா இருக்கக்கூடியவன், உறக்கத்தில் இல்லாமல் குடாகேஷன், அவன் உறக்கத்தை வென்றவன். அதுவும் போர்க்களத்துல வந்து உறங்குவானா? மாட்டான். இன்னும் கூட அலர்ட்டா இருப்பான். அப்படி இருக்கக்கூடியவன் என்ன பேசுகிறான்? ஹிருஷிகேஷன் புலன்களை வென்றவர் சொன்னபடி கேட்டு அழித்து போகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போர் படைகளை நான் பார்வையிட வேண்டும், 2 படைகளுக்கும் இடையில் கொண்டு போய் என்னை நிறுத்து, நடுவில் கொண்டு போய் என்னை
நிறுத்து அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வந்து அவன் தெளிவாக தான் சொல்கிறான்னு சஞ்சயன் சொல்றார். அவன் வந்து இப்ப தூக்கத்துல இல்ல, அது இப்ப தூக்கத்துல இல்ல, எப்பவுமே அவன் தூக்கத்தை வென்றவன். அவன்லாம் அப்படி மயக்கத்துல எல்லாம் பேசிட மாட்டான், அறியாமையில பேசக்கூடியவன் அல்ல. தெளிவாக தான் சொல்கிறான், என்னை கொண்டு போய் காட்டு, நான் வந்து 2 படைகளிலும் யார் இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். எனக்கு எதிர்ப்படையில் வந்து என்னையும் என்னுடைய படையையும் அழிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்களை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போறார். அப்ப அர்ஜுனன் சொன்னபடி சரியான வேலைக்காரனாக அவன் சொன்னபடி கொண்டு போய் நிறுத்துகிறார் கிருஷ்ணரும். ஸோ அப்படியா இந்த நீ பார்க்கணும்னு நினைச்ச குருவம்சத்தை பார் அப்படின்னு, இதோ பார் அப்படின்னு காட்டுறார். சொந்தங்களை எல்லாம் பார்க்கிறான். அப்புறம் அர்ஜுனனின் கலக்கம் தொடங்குகிறது 28வது ஸ்லோகத்துல இருந்து. அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சொல்லி அவனே தன் கலக்கத்தை சொல்கிறான். குழப்பம் துவங்குகிற இடம் இதுதான். அங்க வந்து 28, 29, 30 சொல்றார், கெட்ட சகுனங்களாக எனக்கு தோன்றுது அப்படின்னு சொல்றார். எதை அப்படின்னா, கேஷி என்ற அரக்கனை அழித்தவனே என் குழப்பத்தையும் அழி அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல சரணாகதி பண்ணிடுறார். நான் வந்து எனக்கு இந்த குழப்பம் இருக்கிறது, நீ அதை தீர்த்து வைக்கணும்னு போய் கேட்டுறார். இதுவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு வந்து கலக்கம் ஏற்படுகிறது. அதைத்தான் விவரமாக சொல்கிறார். இனிமே வந்து அவரை 31லேருந்து 35 வரைக்கும் ஒவ்வொரு பெயராக சொல்றார். கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். கலங்கி எனக்கு நீதான் கிருஷ்ணனாக இருக்கிறாய், ஆக்கர்ஷணம் பண்ணுபவனாக இருக்கிறாய், என்னை வந்து இழுத்து கொள்கிறாய் உன் பக்கம், அதனால நீதான் எனக்கு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணா, நீயே எனக்கு புகழ், என்னை உன் பக்கம் இழுக்கிறாய், நான் உன் பக்கம் வந்து விழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது கோவிந்தா. கோவிந்தனா புலன்களுக்கு இன்பம் அளிக்கிறவர். இங்க அவனுடைய புலன் வந்து எந்திரிச்சு நிக்குது. புலன்களை அடக்கியவனாக இல்லை, ஏனென்றால் இரக்கம் காட்டுகிறான். அவனுடைய மனமாகிய புலன் அவனுடைய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல் இரக்கம் காட்டுகிறது. வெறுப்புக்கு ஆளாகிறது தான் புலன் அடக்கம் இல்லாத தன்மை. அதாவது புலன் அடங்கிய தன்மைனா என்ன? எது கிடைக்குதோ அதை சாப்பிடுறது, நல்லது கெட்டது, பிடிக்குது பிடிக்கல, வேணும் வேண்டாம் அப்படின்லாம் இல்லாம நடுநிலையாக எதுனாலும் சரின்னு யோசிக்கிறது, அதுதான் வந்து நடுநிலை. ஆனால் இங்க மனம் என்ன பண்ணுது? எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்கள நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு நினைக்குது. பிடிச்சது பக்கம் வெறுப்பு அதுக்கு ஆளாகுது, விருப்பின் பக்கம் விழுகுது. எனக்கு விரும்பியது இது, அதனால் நான் எப்படி கொல்வேன்னு கேக்குது. நான் கொல்ல வேண்டும்ங்கிறது என் கடமையினால், விரும்பியோ விரும்பாமலோ நான் செய்வேன் அப்படின்னு தோணல, புலனடக்கம் இல்லாதனால். அதனால கோவிந்த அப்படிங்கிறான். புலன்களுக்கு இன்பம் கொடுப்பவனே, என் புலன் இப்போது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறது, அதனால அந்த புலன்களுக்கு இன்பம் கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி கோவிந்தன்னு சொல்றார். அடுத்தது மதுசூதன. இது தவறாக இருக்குமானால், மது கைட்டவர்களான அந்த அரக்கர்களை கொன்றவனே, என்னுடைய குழப்பத்தையும் என்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய தவறான புரிதலையும் நீ கொல்ல வேண்டும், மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மதுசூதனன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஜனார்தன, இதையும் சொல்றார் திரும்ப, நீ மக்களை எல்லாம் காக்கக்கூடிய ஜனார்தனன் இல்லையா, அதனால இவ்வளவு பெரிய போர்ப்படை வந்து நம் கண்முன் நிற்கிறது, அதனை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றார். இவர்களை எல்லாம், இந்த சுற்றத்தை கொன்று கிடைக்கிற வெற்றி எனக்கு தேவையா? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் 36லேருந்து 38 வரைக்கும் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த திருமகள் இருக்கும் இடத்தில் பாவம் வரலாமா கிருஷ்ணா? நீ இருக்கும் இடத்திற்கு இந்த பாவத்தை நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னு அவருக்கே இவர் சொல்றார், அர்ஜுனர். இவர்களை எல்லாம் கொன்றால் பாவம் வந்து விடும், அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர்களை கொல்வதனால் குலநாசனம் ஏற்பட்டு விடும்னு சொல்றாரு. குலநாசனம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, போரில் வந்து பல ஆண்களும் இறப்பார்கள், அதனால் பெண்கள் பாதுகாப்பின்றி போவார்கள். அதனால மிஞ்சிய ஆண்கள், ஒரு ஆணுக்கு 2, 3, 4 பெண்கள் என்று மணந்து கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்புக்காக மணந்து கொள்ள வேண்டி வரும். இல்லைனால் அவர்களுடைய அடைக்கலமாக இந்த பெண்கள் செல்ல வேண்டி வரும். அப்ப என்னாகும் அப்படின்னா, இந்த குலம் மாறி கூட அவர்கள் வாழ வேண்டி வரும். அப்ப ஜனத்தொகை பெருகும்.
குலம் மாறி பிறக்கிற குழந்தைகள் நிறைய இருக்கும். அப்ப இன்னொரு சாஸ்திர விதி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, பித்ரு காரியங்கள் செய்வதற்கு இந்த குலம் மாறி பிறக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு இருக்கு. சோ அப்படியாக இருந்தா அந்த மூதாதையர்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்களே, பித்ரு காரியங்கள் செய்ய யாருமே இல்லாத சந்ததியாக போய்விடுமே, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காதே, அதெல்லாம் சொல்றாரு அர்ஜுனர். இது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எதுக்கு அப்ப இத்தனை பேரை கொண்டு குலநாசனம் ஏன் பண்ணணும்? என் குலமே நாசமா போயிடும். பித்ருக்களுக்கு கூட ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே வர்றவங்களும் கெட்டு போவாங்க, இறந்தவர்களும் பித்ருக்களும் கெட்டு போவாங்க. எதுக்காக இதை பண்ணணும்? அவ யாருக்குமே நன்மை இல்லையே, வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அந்த குல தர்மத்தை கெடுப்பவனாக நான் இருந்தால் நான் நரகத்திற்கல்லவா போவேன், பாவம் அல்லவா சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் ஐயோ எப்படி இந்த பாவத்தை செய்யலாம், ராஜ்யம் விரும்பி நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். இப்படி இருப்பதை விட போரில் மாண்டால் கூட நல்லதுதான் அப்படின்னு சொல்றார். நான் வெப்பன்ஸ், அதாவது சஸ்திரங்களே இல்லாமல் போய் நிற்கிறேன் அவர்கள் முன்னால். அப்ப அவர்களை என்னை கொன்று விட்டால் கூட அது நன்மையைத்தான் பயக்கும் அப்படின்னு சொல்றார். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அவர்களை பாவம் செய்ய தூண்டுவது இது. அதாவது இருவருமே சஸ்திரத்தோட இருந்தா தான் போர் புரியணும். ஒருவனுக்கு சஸ்திரம் இல்லைனாலும் இன்னொருத்தர் இன்று போய் நாளை வான்னு அனுப்பினார் இல்லையா ராமர், யார? ராவணனை. ஏன்னா அவன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து நின்னான். அதனால இன்று போய் நீ நாளை ஆயுதங்களோடு வா, அப்போதான் நான் உன்னுடன் போர் புரிவேன்னு சொன்னார். ஆனா இங்க இவன் என்ன சொல்றான், என்னுடைய சஸ்திரங்களை எல்லாம் விட்டுட்டு நான் நிராயுத பணியா நிக்கிறேன், அவங்க என்ன கொன்னா கூட அது நல்லது. ஆனா அது ஆக்சுவலா அவர்களுக்கு பாவம். ஆனா இவனுடைய இரக்கம் காரணமாக என்ன சொல்கிறான், அவர்கள் என்னை கொன்றால் கூட அது நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். போரில் அது போல நான் மாண்டு போனால் கூட அது நன்மையையே பயக்கும். அதான் சொல்றார். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திர பாணய தாத்திர ராஷ்டிராரணே ஹன்யுஸ் தன்மே க்ஷேமதரம் பவேத். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை, நான் போரே இடாம பேசாம நிக்கிறேன், அவங்களை என்னை அடிச்சு கொல்லட்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி பண்ண ஆயுதம் தாங்கி திருதராஷ்டிரன் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையையே பயக்கும்னு சொல்றார். இது உண்மை இல்ல, இது தர்மம் இல்ல. ஆனால் அவர் சொல்றார் அப்படி பண்ணா கூட தேவல அப்படின்னு சொல்றார். அதனால சஞ்சய் உவாச்ச, இறுதியாக சஞ்சய் என்ன சொல்றார், ஏவ முக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சஷரம் சாபம் சோக சம்விக்னமானசஹ. அதனால் போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் எரிந்து விட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அமரலாமா? அமர்றதுக்கா அந்த ரதம்? உட்கார்ந்து பேசஞ்சர் மாதிரி போறதுக்கா? எந்திரிச்சு நின்று போரிடுறதுக்கு அந்த ரதம். ஆனால் அதுல உக்காந்துடுறான், காண்டிபத்தை கீழே விட்டுறான், ஐயோ நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கி உள்ளது. இதுதான் முதல் அத்தியாயத்தின் இறுதி பகுதி. முதல் அத்தியாயம் இப்படியாக முடிவடைகிறது. அர்ஜுனன் கலக்கத்துக்கு உள்ளாகிறான். அதற்கப்புறம்தான் கிருஷ்ணர் அவனை எப்படி எழுப்புகிறார் என்பதுதான் இனி வரப்போகிற 18 அத்தியாயங்களும். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இதுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்க கிளாஸ்ல சேர்ந்தவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा।